வணக்கம். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது வி விஷ்ணுராஜ். முதலில் கல்வி செய்திகளை பார்க்கலாம். அதிநவீன கணினி குற்றங்களை தடுக்கும் வகையில் பள்ளி மாணவர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று அமெரிக்காவின் கணினி குற்ற தடுப்பு நிபுணர் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கணினி குற்ற அச்சுறுத்தல்களை தடுப்பது குறித்து கருத்தரங்கு நடைபெற்றது. அதில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள், பேராசிரியர்கள், தனியார் நிறுவனங்களின் ஊழியர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். கருத்தரங்கில் பேசிய அமெரிக்காவின் இன்டர்நெட் பாதுகாப்பு அலையன்ஸ் அமைப்பின் தலைவர் லாரி கிளின்டன் அதிநவீன கணினி வழி குற்றங்கள் அதிகரிப்பதாக கூறினார். எனவே மாணவர்கள் கணினிகளில் விளையாடுவது போன்றவற்றில் ஆர்வம் காட்டுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்றார். கணினி குற்றங்களை தடுப்பது குறித்து மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். சீனாவில் குழந்தைகளுக்கு கணினி குற்றங்களை தடுப்பது குறித்து பயிற்சி அளிக்கப்படுகிறது என்று கூறிய அவர், இந்தியாவிலும் பள்ளி குழந்தைகளுக்கு இதுபோல பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் என்று லாரி கிளின்டன் குறிப்பிட்டார். இந்தியாவில் பி கிரேடு தகுதி பெற்ற பல்கலைக்கழகங்கள் அல்லது கல்வி நிறுவனங்கள் மட்டுமே வெளிநாட்டு கல்வி நிறுவனங்களுடன் இணைந்து செயல்பட முடியும் என பல்கலைக்கழக மானியக் குழு கூறியுள்ளது. இந்திய பல்கலைக்கழகங்கள் வெளிநாட்டின் கல்வி நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படுவதற்கான வெளிநாட்டு நெறிமுறைகளை 2012ஆம் ஆண்டு பல்கலைக்கழக மானியக் குழு வகுத்தது. யுஜிசியின் வழிகாட்டுதல்கள் கடந்த செப்டம்பர் 21ஆம் தேதி இந்திய அரசிதழில் வெளியிடப்பட்டது. இந்தியாவில் உள்ள பி கிரேடு தகுதி பெற்ற பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் ஆகியவற்றுடன் மட்டுமே வெளிநாட்டு கல்வி நிறுவனங்கள் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விதிமுறைகள் அமலுக்கு வரும் முன்பே வெளிநாட்டு நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படும் இந்திய பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட கல்வி அமைப்புகள் 6 மாதத்திற்குள் நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். இணைந்து செயல்படும் இந்திய வெளிநாட்டு கல்வி நிறுவனங்கள் யுஜிசி அங்கீகாரம் இல்லாமல் எந்த ஒரு பட்டயம், பட்டப்படிப்பு, பட்ட மேற்படிப்புகளையும் வழங்க முடியாது. மேலும் விதிமுறைகளுக்கு பல்கலைக்கழக மானியக் குழுவின் இணையதளத்தை பார்க்கவும். சிபிஎஸ்இ பள்ளிகள் ஓராண்டு கல்வி ஆண்டு முடிவதற்கு முன்பே அடுத்த ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கையை நடத்துவதற்கு தமிழக அரசு கட்டுப்பாடு விதிக்க உள்ளது. தமிழகத்தில் உள்ள சில சிபிஎஸ்இ பள்ளிகள் ஒரு கல்வி ஆண்டு முடிவதற்கு முன்பே அடுத்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கையை தொடங்கிவிடுகின்றன. இதுகுறித்து தமிழக அரசின் கல்வித்துறைக்கு ஏராளமான புகார்கள் குவிந்துள்ளன. எனவே தமிழகத்தில் உள்ள சிபிஎஸ்இ பள்ளிகளை கட்டுப்படுத்த கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது. இதுகுறித்து முதலமைச்சரின் உத்தரவின்படி விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கல்வித்துறை அதிகாரிகள் கூறினர். கர்நாடக மாநிலத்தில் உள்ள சிபிஎஸ்இ பள்ளிகள் அந்த மாநில அரசின் சட்டங்களுக்கு கட்டுப்பட்டே செயல்படுகின்றன. அதேபோல தமிழகத்தின் செயல்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. பல்கலைக்கழக மானியக் குழு வழங்கும் பெண்களுக்கான போஸ்ட் டாக்டோரியல் ஃபெலோஷிப்புக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. PhD முடித்துவிட்டு ஆராய்ச்சிக்காக பதிப்பித்திருப்பவர்கள் விண்ணப்பிக்கம் செய்யலாம். இளநிலை பட்டத்தில் 55% மதிப்பெண்ணும், பட்ட மேற்படிப்பில் 60% மதிப்பெண்ணும் மற்ற பொதுப்பிரிவு மாணவிகள் விண்ணப்பிக்கலாம். பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர் பிரிவு மாணவர்களுக்கு மதிப்பெண்களில் சலுகை வழங்கப்படும். 55 வயதிற்குட்பட்ட பொதுப்பிரிவினர் விண்ணப்பிக்கலாம். பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர் ஆகியோருக்கு 5 ஆண்டுகள் சலுகை வழங்கப்படும். தற்போதைய கல்வி ஆண்டுக்கு 100 பேருக்கும் அடுத்த கல்வி ஆண்டிற்கு 100 பேருக்கும் போஸ்ட் டாக்டோரியல் ஃபெலோஷிப் வழங்கப்படும். கல்வி தகுதி விண்ணப்பம் உள்ளிட்ட இதர தகவல்களுக்கு பல்கலைக்கழக மானியக் குழுவின் இணையதளத்தை பார்க்கவும். மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் சார்பில் வழங்கப்படும் இன்னோவேட்டிவ் யங் பயோடெக்னாலஜிக்கல் அவார்டு பெறுவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. உயிரி தொழில்நுட்பத்தில் புதுமையான கண்டுபிடிப்புகளை தருபவர்களுக்கு விருது வழங்கப்படும். லைஃப் சயின்ஸ் பிரிவில் எந்த ஒரு PhD படித்தவர்களும் விண்ணப்பிக்கலாம். 35 வயதிற்குட்பட்டோர் விண்ணப்பிக்க வேண்டும். புது கண்டுபிடிப்பு திட்டத்திற்கு 3 ஆண்டுக்கு பரிசு வழங்கப்படும். டிசம்பர் 6ஆம் தேதிக்குள் மத்திய அறிவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் பயோடெக்னாலஜி துறை இணையதளத்தின் வழியே விண்ணப்பிக்க வேண்டும். இன்றைய பொது அறிவு கேள்விகளை இப்போது பார்ப்போம். கேள்வி 1. அண்மையில் எத்தனை இடங்களில் மகளிர் வங்கி தொடங்கப்பட்டது? கேள்வி 2. அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள மக்களவை தேர்தல் எத்தனையாவது தேர்தல்? கேள்வி 3. கல்வி உரிமை சட்டம் எப்போது அமலுக்கு வந்தது? இதற்கான விடைகளை சிறிது நேரம் கழித்து பார்க்கலாம். வெளிநாடுகளில் சென்று கல்வி பயில்வது மற்றும் வேலைக்கு செல்வது குறித்து இன்றைய தெளிவுபட பகுதியில் விவாதிக்க உள்ளோம்.
வெளிநாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்களில் மேற்படிப்புகள் படிக்க இந்திய மாணவர்களிடையே ஆர்வம் அதிகரித்துள்ளது. சில பல்கலைக்கழகங்களில் கல்வி உதவித்தொகையுடன் கூடிய படிப்புகளும் உள்ளன. வெளிநாட்டு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு குறித்து அரங்கில் நம்முடன் உள்ள கல்வி ஆலோசகர் திரு நெடுஞ்செழியன் அவர்களிடம் நேயர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல எதனால நம்ம வெளிநாடுகள்ல போய் படிக்க வேண்டிய அவசியம் ஏற்படுது? இந்தியாவில் அந்த அளவுக்கு இல்லையா? இந்தியாலே இப்ப நிறைய குவாலிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம எல்லாம் வெளிநாடு போய் படிக்கணும் அப்படிங்கிறோம். பட் வெளிநாட்டில் இருக்கிற சிறந்த பல்கலைக்கழகமான ஸ்டான்ஃபோர்ட் அவங்க எய்ம்ஸ் டெல்லி, ஐஐடி டெல்லியோட சேர்ந்து அவங்க ஒரு பயோ டிசைன் ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வராங்க. அந்த பல்கலைக்கழகத்தில் நீங்க 6 மாசம் படிக்கணும். 1 வருஷம் நீங்க இந்தியாவில் படிக்கணும், 1 வருஷம் நீங்க எய்ம்ஸ் டெல்லியிலையும், 1 வருஷம் ஐஐடி டெல்லியிலும் படிக்கணும். அந்த மாதிரி ஒரு சிறந்த பல்கலைக்கழகமே இந்தியாவை பார்க்கும்போது நம்ம தான் வெளிநாட்டை மாணவர்கள் ஃபர்ஸ்ட் எதுக்காண்டி நம்ம வெளிநாட்டுல போறோம் எஜுகேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் காண்டி போறது ஸ்டூடெண்ட்டுக்கு ஓகே, அவங்க ஒரு எஜுகேஷனல் அட்டென்மெண்ட் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காண்டி போறது. ரெண்டாவது மெஜாரிட்டி ஆஃப் த கேட்டகரி வெளிநாடு போனா எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், அதனால எனக்கு ப்ராஸ்பெக்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறது ரெண்டாவது கேட்டகரி. பட் மூணாவது ஆய்வுகள் இதெல்லாம் யூனிவர்சிட்டி எக்ஸ்பீரியன்சஸ் எனக்கு நல்லா இருக்கும், என்னோட எஜுகேஷனல் இதை நான் இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது மூணாவது கேட்டகரி. ஸோ இதுல எந்த கேட்டகரியில மாணவர்கள் போறாங்க? எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. ஏன்னா அங்க இருக்கிற மாணவர்களுக்கே அவங்களால எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கறதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க போய் உங்களோட ஸ்கில்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்கா ப்ரூவ் பண்ணி அதுவும் இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல ப்ரூவ் பண்ணாதான் இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயே அந்த துறையிலேயே நீங்க நிறைய பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மற்ற துறைகள் நீங்க பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஆர் மெக்கானிக்கல் டிசைன்ஸ் எந்த ஏரியால வேணாலும் போலாம். அவரோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு இந்தியாவில இருக்கிறத விட உங்களுக்கு பன்மடங்கு வெரைட்டி ஆஃப் கோர்சஸ் ஆன் டிஃபரெண்ட் டிசிப்ளினரி அண்ட் அந்த மாதிரி ஒரு இன்டர் டிசிப்ளினரி டிரான்ஸ்டிசிப்ளினரி ஆப்ஷன்ஸ் வெளிநாட்டு பல்கலைக்கழகத்துல நிறைய இருக்கு. இதுல ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் என்னென்ன ஆப்ஷன் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நான் இதுதான் படிக்க போறேன் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நிறைய மார்க் கோர்சஸ் இருக்கு. இந்த MOOC மேசிவ் ஓபன் ஆன்லைன் கோர்சஸ்ல நீங்க ஃப்ரீயாவே வெளிநாட்டு பல்கலைக்கழகத்துல நீங்க அந்த ஒரு 8 to 10 வீக்ஸ் கோர்சஸ் உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த கோர்ஸ் நீங்க எடுத்து படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சர்டிபிகேஷனை வச்சு நீங்க அதுக்குரியதுக்கு விண்ணப்பிக்கலாம். ரெண்டாவது இங்க இருந்து போகக்கூடிய மாணவர்கள் நீங்க எந்த பல்கலைக்கழகத்துல படிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிலபஸ் என்னங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நீங்க ஐஐடி பிட்ஸ் பிளானிங்லாம் இன்டர்நேஷனல் சிலபஸ் இருக்கிறதுனால அவங்களால ஈஸியா மேனேஜ் பண்ண முடியும். இப்ப நம்ம எல்லா ஸ்டேட் அஃபிலியேட்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ் இந்த சிலபஸ்ல ஒன்லி 1/3 தான் ஃபாலோ பண்றாங்க. அதனால நீங்க இங்க 12 மணி நேரம் நீங்க கஷ்டப்படுறீங்கன்னா அங்க போய் நீங்க அட்லீஸ்ட் ஒரு 18 ஹவர்ஸ் மேல நீங்க ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்கும். லோடு ஹெவியா இருக்கும். அங்க இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல நீங்க பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஏன்னா இதுல நீங்க பினான்சியல் பிரஷரோட போறீங்க. அங்க உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப லிமிடெட் ஸ்காலர்ஷிப் தான் கிடைக்கும். நீங்க பார்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே அவங்க லோக்கல் எம்ப்ளாய்மெண்ட் இல்லாத காரணத்தினால அதெல்லாம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. நீங்க எந்த யூனிவர்சிட்டியில போறீங்க, அதுல இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஹார்ட் ஒர்க்கை மனதில் மாணவர்கள் எடுத்துக்காம நம்ம போனா படிச்சிடலாம், படிச்சோன்னு வேலை கிடைக்கும் அப்படின்னா அந்த மாதிரி வாய்ப்புகள் கிடையாது. நீங்க அதனால நிறைய இப்ப இருந்தே நீங்க 3rd இயர்ல இருந்து ப்ரிப்பரேஷன் பண்ணா நீங்க அதை அச்சீவ் பண்றதுக்கு ஓரளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார். இப்போ காலர் கூட அடுத்தது ஃபாரின் போகணும் அப்படின்ற மாதிரி அதுக்கான முடிவுகள் தான் எடுத்துட்டு இருக்கிற மாதிரி சொன்னாரு. இப்போ ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் அவங்களுக்கான ரேட்டிங் அப்படின்னு அதாவது உலக லெவல்ல பார்த்தோம்னா அவங்க அட்வைஸ் பண்றதே இந்த வேர்ல்ட் லெவல்ல நாங்க நம்பர் 1 நம்பர் 2 அந்த மாதிரி பல்கலைக்கழகங்கள் பேஸ்ல எடுத்த பல்கலைக்கழகங்களை நம்ம ரேங்கிங் பண்ணவே முடியாது. இன்னைக்கு வேர்ல்ட்லயே பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னா அமெரிக்கால உள்ள யூனிவர்சிட்டிஸே கிடையாது. பெஸ்ட் யூனிவர்சிட்டி டெல் அவிவ் யூனிவர்சிட்டி இஸ்ரேல் இருக்கு. The maximum research innovations and European Union research fundings கிட்டத்தட்ட 90% டெல் அவிவ் யூனிவர்சிட்டி தான் போகுது. பட் அது இஸ்ரேல்ல இருக்கிற காரணத்தினாலையும் நம்ம அதுக்கு நம்ம ரொம்ப அதுக்கு ரெகக்னிஷன்ஸ் நம்ம கொடுக்கறது இல்ல. ஒரு ப்ராஜெக்ட் நீங்க ஒரு நல்ல ஒரு ஏரோநாட்டிக்கல் லாக்ஹீட் மார்டின் இல்ல போயிங் ஏர்பஸ் இந்த மாதிரி நீங்க வெளிநாட்டுல போகும்போது அந்த மாதிரி ஒரு கம்பெனில ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து நீங்க பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் கம்பெனியோட ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் அக்யூண்டன்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நீங்க அடுத்த லெவல் நம்ம அதுல என்ன ஏரியால நம்ம அந்த கம்பெனில அட்வான்ஸ் ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு, அதுல நம்ம ரிசர்ச் இன்னும் பண்ணலாம், PhD என்ன பண்ணலாம், அந்த மாதிரி நம்ம ஒரு ரோட் மேப் கிளியரா பிளான் பண்ணோம்னா அதே அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு அந்த கம்பெனிக்கு அது அட்ராக்டிவா இருந்ததுன்னா நம்மள கன்சிடர் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நாங்க ரெக்கமெண்ட் பண்றது இந்தியாலேயே நீங்க நல்ல யூனிவர்சிட்டியில PhD முடிச்சதுக்கு அப்புறம், ஏன்னா இங்க PhD மினிமம் 18,000 இருந்து 25,000 per month ஸ்டைபண்ட் தராங்க. அதை நீங்க பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் போஸ்ட் டாக் ஃபெசிலிட்டிஸ் நீங்க வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா நீங்க $80,000 சம்பாதிக்கலாம். அதனால நிறைய பேர் இதை மாத்தி பண்ணிடுறாங்க. முதல்ல இங்க படிக்காம அங்க போய் பண்ணிட்டு அப்புறம் அங்க வேலை வாய்ப்பு இல்லைன்னு இங்க வேலை தேடும் போது இது கஷ்டமாயிடுது. அதனால நீங்க இங்க அங்க மாஸ்டர்ஸ் படிச்சிருந்தாலும் இந்தியால உள்ள ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில நீங்க ஐஐடி இது மாதிரி ஒரு ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல, ஏன்னா ஒரு சில இன்ஸ்டிடியூஷன் பேரை பார்த்து தான் அவங்க அட்மிஷன் கொடுக்குறாங்க நல்ல யூனிவர்சிட்டியில. அந்த மாதிரி நீங்க நல்ல யூனிவர்சிட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போய் இங்க PhD இங்க முடிச்சுட்டு நீங்க போஸ்ட் டாக்கு வெளியே போகும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும்.
நீங்க மினிமம் ஒரு 50,000 இருந்து நீங்க ஒரு $80,000 வரைக்கும் நீங்க அங்க போய் சம்பாதிக்கலாம். மூவிக்கு அவங்க ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அந்த மூவில வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர் மூவ் ஆக லைட்டிங் 360 டிகிரி வந்து ஆர்கிடெக்டால தான் அது எப்படி இருக்கும், அந்த பேக்ரவுண்ட்லாம் நல்லா விஷுவலைஸ் பண்ண முடியும். அதனால ஆர்கிடெக்சர் முடிச்சுட்டு கூட நீங்க அனிமேஷன் ரிலேட்டடா போகலாம். வெளிநாட்டிலையும் போய் படிக்கலாம். இந்தியாலயும் நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு இந்தியால வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன் அஹமதாபாத்ல இருக்கு. இப்பதான் அதோட அட்மிஷன் அப்ளிகேஷன் முடிஞ்சது. என்ஐடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள் மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து ஏதாவது ஒரு நியூ ப்ராடக்ட் வந்தாலும் டிசைன் காம்படிஷன்ஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஏதாவது ஒரு டாப் 10 டிசைன் ஸ்கூல் உலக அளவில். அதுல இந்த இன்ஸ்டிடியூஷன் ஒண்ணு. இங்க இருந்து வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் நிறைய இருக்கும். வந்து நான் முதல்ல சொல்றது வந்து நீங்க மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்சஸ் வந்து படிக்கலாம். செகண்ட் வந்து வெளிநாட்டை எதுக்காண்டி படிக்க அவங்க விருப்பப்படுறாங்க, ஒன்லி எஜுகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அல்ல எம்ப்ளாய்மெண்ட்க்கா. எம்ப்ளாய்மெண்ட்னா ரோடு வந்து உங்களுக்கு அவ்வளவு ஒன்றும் ப்ராஸ்பெக்டிவா இந்த சூழல்ல வந்து நல்லா இல்லை. அதனால நீங்க வந்து இங்க ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில நீங்க வந்து இன்டெகிரேட்டட் பிஹெச்டியோ மாஸ்டர்ஸோ நீங்க முடிச்சுட்டு போஸ்ட் டாக்கு நீங்க வெளியே போனீங்கன்னா நீங்க அந்த கண்ட்ரிலேயே போய் சம்பாதிக்கலாம். நீங்க எந்த கண்ட்ரி போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த கண்ட்ரிலேயே நீங்க ஃபேக்கல்டிக்கு அப்பாயிண்ட் பண்ணி நீங்க நல்லா சம்பாதிக்கலாம். அதனால இன்ஸ்டிடியூஷன்ஸ் இப்ப நீங்க ப்ரிப்பரேஷன் வந்து நீங்க இப்ப இருந்தே பண்ணணும். நிறைய கோர்சஸ் நீங்க வந்து பண்ணணும். ஃப்ரீ கோர்சஸ் வந்து ஆன்லைன் கோர்சஸ் எடுத்து பண்ணணும். வெளிநாட்டுல உள்ள சிறந்த பல்கலைக்கழகங்கள்ல இந்த ஃபீல்ட்ல என்ன ரிசர்ச் நடந்துட்டு இருக்குங்கிறத நீங்க நிறைய ஆராயணும். இப்ப வந்து இப்ப உதாரணத்துக்கு இப்ப நீங்க சிவில் இன்ஜினியரிங் சொன்னீங்க. இப்ப வந்து கொலராடோ ஸ்கூல் ஆஃப் மைன்ஸ்னு ஒன்று இருக்கு. மைன்ஸ்.edu வெப்சைட்ல போனீங்கன்னா அவங்க வந்து சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டட் டு ஆயில் அண்ட் கேஸ்க்கு தனியா பண்றாங்க. சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டட் டு எவ்ரி ஃபீல்டு. உங்களுக்கு வந்து மைனிங்ல என்ன இருக்கும், ஒவ்வொரு இதுவும் ஆக்மெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 20 சென்டர்ஸ்க்கு மேல இருக்கு. அங்க வந்து அந்த சென்டர்ஸ்ல வந்து அவங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஃபீல்டை பத்தியும் வந்து அப்ரோச் பண்றாங்க. நம்ம சிவில் இன்ஜினியரிங்னா நம்ம வந்து ஒரு பேசிக்கா ஒரு ஃபண்டமெண்டல் படிக்கிறோம். இதனோட அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு மைனிங் இண்டஸ்ட்ரியில இருக்கலாம், வேற உங்களுக்கு வந்து ஈவன் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கலாம், இல்ல வந்து வேற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளான்ட்ல இருந்து இருக்கலாம். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் அவங்க வந்து தனித்தனியா வச்சிருக்காங்க. அதுல உங்க ஸ்டூடெண்ட்க்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதாவது சிவில் இன்ஜினியரிங் வித் என்வாயன்மெண்டல் வந்து நிறைய இருக்கு. அந்த மாதிரி ஓரியன்டேஷன்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அந்த இன்ட்ரெஸ்ட்டை வச்சுதான் நம்ம வந்து அதை வந்து கேபிடலைஸ் பண்றது வந்து நல்லது. உதாரணத்துக்கு ஐஐடி கான்பூர்லயே வந்து நீங்க சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்து நானோ பயாலஜி அண்ட் ஹெல்த் இருக்கு, பயோ என்வாயன்மெண்டல் வந்து நிறைய இருக்கு. நிறைய இங்கே இந்தியாலே நிறைய நடக்குது. பட் நமக்கு தெரியுது இல்லைங்கிறதுனால நம்ம அதை சூஸ் பண்றது இல்லை. சார், இப்போ டாக்டரேட் அதாவது எம்பிபிஎஸ் அந்த மாதிரி கோர்சஸ், டாக்டர் கோர்சஸ் படிக்க போறவங்க வந்து பொதுவா ரஷ்யா, சைனா அந்த மாதிரியான இடங்களுக்கு போறாங்க. சோ அங்க போய் படிக்கிறதுக்கு ரீசன் என்ன? மேலும் அங்கிருந்து இங்க படிச்சுட்டு வந்தோடனே ஒரு எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் தான் அவங்க டாக்டர் அப்படின்ற இருக்கக்கூடிய நிலையில அந்த எக்ஸாம் எத்தனை பேர் கிளியர் பண்றாங்க? இல்ல, இது வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் கிளியரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. ஏன்னா இப்ப வந்து ரீசெண்டா வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து அவங்க வந்து சிங்கிள் டிஜிட்ல கூட யாரும் பாஸ் பண்ணல அப்படின்னாங்க. இதுல மெயினா என்னன்னா அந்த கல்வி முறைகள் வந்து வேற. நம்ம வந்து பிரிட்டிஷோட மெடிக்கல் இது வந்து நம்ம இது பண்றோம். இந்தியன் டாக்டர்ஸ் வந்து எப்படி வந்து வெளியே ரொம்ப ரெகனைஸ் பண்றாங்கன்னா, நம்ம இங்க நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்குது. எஸ்பெஷலி இன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நீங்க போய் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் கேசஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நிறைய ஆகி வரதுனால இங்க எக்ஸ்போஷர் வந்து நிறைய இருக்கு. ஏன்னா வால்யூம்ல பாக்குறோம். அங்க போனீங்கன்னா அந்த கண்ட்ரில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. இந்த மாதிரி கோர்சஸ் நீங்க வந்து பார்க்கலாம். அது மாதிரி நீங்க வந்து கொடுக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் வந்து எங்க இருக்கு, அதுல நீங்க என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் ஓரியன்டா நீங்க என்ன பண்றீங்க, அந்த மாதிரி ஏரியாலே போகலாம். இல்ல கேட்காம் ஏரியால வந்து நீங்க போகலாம். பட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நீங்க சூஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க வந்து அங்க போனீங்கன்னா உங்களுக்கு அங்க சிலபஸ் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு பேரலா இப்ப நீங்க ஒர்க் பண்ணும்போதே சம் ஆஃப் த கோர்சஸ் நீங்க மார்க் கோர்சஸ் வந்து நீங்க ஆன்லைன்ல ஃப்ரீயா படிச்சுட்டு அந்த கோர்சஸ் எடுத்துட்டு நீங்க அந்த பல்கலைக்கழகங்கள் ஏரியால நீங்க ஒர்க் பண்ணி பாத்தீங்கன்னா அதுல விண்ணப்பித்தீங்கன்னா அதுல உங்களுக்கு ப்ரிஃபரன்சஸ் வந்து இருக்கும். அதுல நீங்க படிச்சீங்கன்னா சர்டிபிகேஷனும் கிடைக்கும். காசை செலவழிக்காம நீங்க படிக்கலாம். இந்த யங் ஏஜ் பாப்புலேஷன் வந்து அந்த கண்ட்ரில கிடையாது. அதனால நிறைய கண்ட்ரிஸ் இப்ப ரிலாக்ஸ் பண்றாங்க. பட் நாங்க சொல்றது வந்து நீங்க இங்க படிச்சுட்டு போறதுக்கு முன்னாடி நீங்க வந்து அங்க போய் பணம், ஏன்னா எந்த பெற்றோரா இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் வந்து இந்த பணத்தை சேர்க்கிறாங்க. நீங்க உங்க ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்க பிளட்ஜ் பண்ணிட்டு நீங்க அங்க போய் படிக்கும்போது லோன்ல எஜுகேஷன் லோன்ல படிக்கும்போது எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குங்கிற ஒரு கனவோட நீங்க போகாதீங்க. உங்களோட எஜுகேஷன் குவாலிட்டியை வந்து நீங்க நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னீங்கன்னா தாராளமா போய் படிக்கலாம். எம்ப்ளாய்மெண்ட் வந்து அந்த கண்ட்ரிக்கே ப்ராப்ளம். எல்லா கண்ட்ரிலுமே எக்கனாமிக் ரோல் அவுட் ஆகிறதுனால உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் வேணும் அப்படின்னு போனீங்கன்னா இது நல்ல ஆப்ஷன் கிடையாது. அதுக்கு நீங்க இங்கே வந்து இன்டெகிரேட்டட் பிஹெச்டி போஸ்ட் பிஎஸ்சிக்கு அப்புறம் கூட நீங்க ஐஐடியில வந்து ஜாம்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. ஜாயிண்ட் அட்மிஷன் ஃபார் எம்எஸ்சி அண்ட் இன்டெகிரேட்டட் பிஹெச்டி நீங்க எழுதி ஐஐடியில படிக்கிறதுக்கு மாஸ்டர் ஸ்டைஃபண்ட் தராங்க. பிஹெச்டி வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க ஐஐடி மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து டைரக்டா போஸ்ட் டாக்கு வெளியே போய் படிக்கலாம். அதுல உங்களுக்கு செலவே இருக்காது, நீங்க சம்பாதிக்கலாம். அப்புறமேட்டு நீங்க ஜிஆர்இல சென்டம் இருக்கணும். அப்புறம் வந்து உங்களோட டோஃபல்லையும் நீங்க சென்டம் இருக்கணும். நம்மளோட மதர் டங் வந்து இங்கிலீஷ் இல்லைன்னா நம்ம இந்த டோஃபல் எழுதுறது சென்டம் இருக்கணும். அப்புறம் உங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கணும். எம்ஐடி, ஹார்வர்ட், ஸ்டான்ஃபோர்ட் இந்த மாதிரி பல்கலைக்கழகம் நீங்க போகணும்னா உங்களோட தனித்துவம், நீங்க இந்த ஃபீல்ட்ல என்ன எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ல உங்களோட இண்டிவிஜுவல் அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கறத வந்து நீங்க எவிடன்ஸ் கொடுக்கறதுக்கு சப்ஸ்டான்ஷியலா நீங்க நிறைய பண்ணிருக்கணும். உதாரணத்துக்கு வந்து இப்ப ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, நம்மளோட நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்ல வந்து நிறைய பிறந்த குழந்தைங்க வந்து வின்டர் சீசன்ல இறந்துருது,
அதுக்கு வந்து ஒரு பிளாங்கெட் பண்ணியிருந்தாங்க. அந்த பிளாங்கெட்டை யார் தூக்கினாலும் அந்த பிளாங்கெட்ல நம்ம ஹியூமன் பாடியில இருக்க டெம்பரேச்சர்ல அந்த குழந்தைங்களுக்கு வந்து வார்ம்னஸ் கிடைக்கும். ஒரு இன்குபேட்டர்ல இருக்கிற அளவுக்கு ஒரு இனோவேஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. இதை நம்ம இந்தியால இருந்து கேஸ் ஸ்டடி எடுத்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஸ்டான்ஃபோர்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தனித்துவமா நீங்க காமிக்கக்கூடிய ஏதாவது இருந்தாதான் அந்த மாதிரி பல்கலைக்கழகங்கள் நான் சொன்ன முதல்ல நீங்க 9.9 கிரேடு சென்டம், டோஃபல் சென்டம் இதெல்லாம் இருந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க கன்சிடர் பண்ணுவாங்க. இன்ஸ்டிடியூஷனோட ரெப்புடேஷன் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன் குவாலிட்டி எங்கெங்க இருந்து வராங்க. அதுவும் வந்து மெயினா வந்து நல்ல யூனிவர்சிட்டியில பார்ப்பாங்க. ஓகே சார், இவ்வளவு நேரம் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் போய் சேருவதற்கு எந்தெந்த மாதிரியான கோர்ஸ்ல சேரலாம் அப்படின்றத பத்தி எல்லாம் விளக்கம் கொடுத்தீங்க. உங்க தகவல்களுக்கு வாய்ப்புக்கு நன்றி. நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைய பொது அறிவு கேள்விகளுக்கான விடைகளை இப்போது பார்க்கலாம். கேள்வி 1, அண்மையில் எத்தனை இடங்களில் மகளிர் வங்கி தொடங்கப்பட்டது என்று கேட்டிருந்தோம். மும்பை, கொல்கத்தா, சென்னை, அகமதாபாத், லக்னோ, கவுஹாத்தி, பெங்களூரு ஆகிய 7 இடங்களில் கடந்த 19ஆம் தேதி மகளிர் வங்கி தொடங்கப்பட்டது. பாரதிய மகிழா வங்கி என்று அது அழைக்கப்படுகிறது. கேள்வி 2, அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள மக்களவை தேர்தல் எத்தனையாவது தேர்தல் என்று கேட்டிருந்தோம். அடுத்த ஆண்டு நடைபெற உள்ளது 16வது மக்களவை தேர்தலாகும். கேள்வி 3, கல்வி உரிமை சட்டம் எப்போது முதல் அமலுக்கு வந்தது என்று கேட்டிருந்தோம். 2010ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் கல்வி உரிமை சட்டம் அமலுக்கு வந்தது. புதிய வாய்ப்புகள் பகுதிக்கு இப்போது செல்வோம். கடற்படையில் பல்வேறு பணிகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. எக்ஸிகியூட்டிவ் GS ஹைட்ரோ கேடர், SSCX IT, டெக்னிக்கல் ஜெனரல் சர்வீஸ் பிரான்ச், E&L சப்மரீன் ஸ்பெஷலைசேஷன், நேவல் ஆர்கிடெக்சர் ஆகிய பணிகளுக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர். 1989ஆம் ஆண்டு ஜூலை 2ஆம் தேதிக்கு பின்னர் 1995ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதிக்கு முன்னரும் பிறந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். எக்ஸிகியூட்டிவ் GS ஹைட்ரோ கேடர் பதவிக்கு BE BTech படித்த ஆண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம். SSCX IT பதவிக்கு BE BTechல் கம்ப்யூட்டர் படித்த ஆண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம். நேவல் ஆர்கிடெக்சர் பணிக்கு மெக்கானிக்கல், சிவில், ஏரோநாட்டிக்ஸ், நேவல் ஆர்கிடெக்சர் ஆகிய படிப்புகள் முடித்த ஆண் பெண் இருப்பாளரும் விண்ணப்பம் செய்யலாம். டெக்னிக்கல் ஜெனரல் சர்வீஸ் பிரான்ச் பணிக்கு விண்ணப்பிக்கும் பிரிவில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். சப்மரைன் ஸ்பெஷலைசேஷன் பணிக்கு விண்ணப்பிக்கும் பிரிவில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும். தேர்வு செய்யப்படுபவர்கள் முதலில் 10 ஆண்டுகளுக்கும் பின்னர் 14 ஆண்டுகளுக்கும் வரை பணி நீட்டிப்பு செய்யப்படுவார்கள். விண்ணப்பித்தவர்களின் தகுதி அடிப்படையில் சர்வீஸ் செலக்ஷன் போர்டு சார்பில் வரும் ஜனவரி 14ஆம் தேதி முதல் மே 14ஆம் தேதி வரை பெங்களூரு, போபால், கோவை ஆகிய இடங்களில் 2 கட்ட தேர்வு நடைபெறும். 2 கட்ட தேர்விலும் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு அடுத்த ஆண்டு ஜூலை மாதம் பயிற்சி தொடங்கும். ஆன்லைன் வழியே நவம்பர் 29ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைந்தது. இணைந்திருங்கள். சந்திக்கிறேன்.